இருக்கின்றேன். அந்த அமைதி என்ன, எந்த வகையானது என்பதை உணராத நிலையில் இனம் புரியாத ஒரு அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இறைவனை பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அமைதியின் சூழ்நிலையில் என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தியாயம் 59 வசனம் 24. அத்தியாயம் 59 வசனம் 24. அவன்தான் உங்களுக்கு அமைதியை இறக்கி அருளியிருக்கின்றான். அந்த அமைதி உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது இருக்கிறது. அல்லது எந்த நேரத்தில் நான் அமைதியாக உணர்கின்றேனோ அந்த நேரத்தில் அந்த அமைதியை அளித்தவன் யார்? அமைதிக்கு இவ்வளவு விசேஷம் தேவையா? கேள்விகள் மனதில் எழுகின்றன. பெரும் வருத்தத்திலும் பெரும் துயரத்திலும் மனவேதனையில் ஆற்றாமையில் நாம் இருக்கும் பொழுது சில சமயங்களில் பரிதவிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் நான் எனக்கு அமைதி வேண்டுமே என்று விரும்புவேன். அந்த அமைதியை இறைவன் படைக்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். நீங்கள் விரும்பாத நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் அந்த அமைதியை உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். படைப்பாக அமைந்துவிடுகின்றது. அவனைத் தவிர அதனை படைப்பவன் இல்லை. உங்களை நெஞ்சத்திற்கு படைக்கின்றான். வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு அழகான தேவையை கொண்டு படைக்கின்றான். அதே நேரம் நான் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதும் அவன் படைத்ததைத்தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அமைதி ஏற்பட ஆரம்பிக்கின்றது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் பதட்டமாக இருக்கும் பொழுது அந்த பதட்டத்திற்கு முன்பாக அமைதி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அது எப்படி இருந்தது, எப்படி பறிபோனது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனிப்பீர்களானால், நான் என்னுடைய உலகத் தேவைகளின் பக்கம் வரும்பொழுது அந்த அமைதி கிடைக்கின்றது. வாழ்க்கைக்கு வழிபிறக்க இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் அறிய இருக்கின்றோம். ஏதோ ஒரு அமைதியாக இருக்கின்றது. அந்த அமைதி